Hey little buds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th chapter 1 accounts from incomplete records. இதுல first illustration with exercise sums ஓட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. இது என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியானதுன்னா வந்து அது இதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டுன்னு கொடுத்து சம்திங் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம், அதாவது போன வருஷம் இயர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதில் இருக்க பாதி காசை வச்சு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து எவ்வளோ இருக்குது, அந்த காசு எவ்வளோ இருக்குது அதை போட்டு தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுங்கும் போது அது எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆடட் ட்ராயிங்ஸா அப்படின்னா என்னது, ஒரு ப்ரிப்ரேட்டர். அதாவது ப்ரிப்ரேட்டர்னா யார், நீங்கள் தான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கால்ட் அ ப்ரிப்ரேட்டர். ஓகேவா? ப்ரிப்ரேட்டர் வந்து செலவே செய்ய மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வந்து செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அவங்க பண்ண செலவை, அந்த வருஷத்தில் அவங்க பண்ண செலவு, அதை தான் வந்து ட்ராயிங்ஸ். ஓகேவா? அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அதாவது இந்த கேபிட்டலை வச்சுமே அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலை அவங்க கண்டிப்பாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சரை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணிக்கணும். என்ன ஆடு லெஸ்ஸு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராயிங்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும், மீதி எல்லாத்தையும் லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர். ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சம் பண்ணுறது எதுக்கு, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோமா இல்லை லாஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோமா அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது. ஓகேவா? ஓகே, வாங்க இல்லஸ்ட்ரேஷனுக்கு போய் நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1. illustration 1ல என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2016, கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2017. இன்னும் இது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மார்ச். இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இதை வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 1st April to 31st March இருக்கிறத வந்து ஃபினான்ஷியல் இயர். அதாவது அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு இப்படி தான் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் இயர்னால் நம்மளுக்கே தெரியும், இங்கிலீஷ் ஜான்வரி, பிப்ரவரி இது எல்லாமே வந்து கேலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ 1st Januaryலேருந்து 31st December வந்து கேலண்டர் இயர். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறையா இயர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து தமிழில் வந்து சித்திரை, வைகாசி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இது ஒரு இயர். முஸ்லீம்ஸ் வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இயர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தேவையானது வந்து ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? இதை வச்சு தான் வந்து பிஸ்னஸை வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிகினிங்னு கொடுக்காம 31st April 2016 அப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது March 1st, அப்போ வந்து April 2nd. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. ஓகேவா? 1st Aprilனு கொடுத்துருக்காங்களா, ஸோ திஸ் இஸ் அ பிகினிங் ஆஃப் த இயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்டை, ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வச்சு தான் வந்து இது ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், க்ளோசிங் கேபிட்டலை வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆடட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ 3,50,000 and 40,000.
இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது 3,50,000 40 வந்து 3,90,000 நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் ஹாலில் கூட நீங்கள் அடிஷ்னல் ஷீட்டை வாங்கி நல்லா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். எடுத்தோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ 5 நெக்ஸ்ட் எத்தனை இருக்குது? 6 7 8 9 கையை விட்டு எண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளால சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் என்ன இது இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. அப்போ தான் நம்மளால சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3,90,000 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே எழுதணுன்றது தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பார்த்தோம்? அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து லெஸ் பண்ணிடணும். எப்படி லெஸ் பண்ணணும்? கைவிட்டு எண்ணி பொறுமையாக லெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் தப்பாக 2 சம்மு பண்ணி நீங்கள் தப்பு வாங்குறதுக்கு ஒரு சம்மு பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? அது பண்ணுறது வந்து நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு, ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது, அது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஆன்சர் ராங்குன்னு. ஸோ எதுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரெஷர் ஆகிட்டுருக்கீங்க? ஸோ தேவையே இல்லை. ஒரு சம்மு பண்ணாலும் நீட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 70,000 என்ன பண்ணியிருக்காங்க? லெஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 lakh. ஸோ 2 lakh வந்து லெஸ் பண்ணிட்டா 1,20,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 3,20,000 லெஸ் 2 lakh. ஆமாம், லெஸ் 2 lakh. கரெக்டா? இதை லெஸ் பண்ணால் 1,20,000 வருது. ஸோ இப்போ டைரெக்டாக நம்மளால் பண்ண முடியுது. மேலே வந்து பிக் நம்பர் இருக்குது, கீழே வந்து ஸ்மால் நம்பர் இருக்கனால நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியுது. ஓகேவா? இன்னும் பிக்கு ஸ்மால்னு சொல்லி குழப்பறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இதே மேலே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்தால் இதை வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே செகண்ட் வந்து பாருங்கள், மேலே 2 lakh. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுறாதீங்க. கீழே 3,20,000. இதை எப்படி லெஸ் பண்ணுறது? பாரோ பண்ணியும் லெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? தனியாக வந்து இதே மாதிரி, அதாவது மேலே வந்து பெரிய நம்பரை எழுதி கீழே வந்து சின்ன நம்பரை எழுதி தான் நம்மளால் லெஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்க்கு முன்னாடி லெஸ் போட்டு 1,20,000 இதை என்ன சொல்லணும்? லாஸ். ஓகேவா? லாஸுக்கு ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? மேலே ஸ்மாலு கீழே பிக் அப்படி இருந்தால் இதை வந்து லாஸு, மேலே பிக்கு கீழே ஸ்மால் இருந்துச்சுன்னா இதை வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டைரெக்டாக நம்மளால் எந்த நம்பரையும் வந்து சப்ராக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா 1,20,000 வருது அப்படின்னா தட்ஸ் அ கால்ட் அ ப்ராஃபிட். இதே நம்மளுக்கு சுற்றி வளைச்சி வருது அப்படின்னு வருதுன்னா வந்து அதை என்ன சொல்லுவாங்க? லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஸோ எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் அதே தான். பிகினிங் ஆஃப் த இயர் 1st April. 1st Aprilனாவே பிகினிங் இல்லாமல் 1st Aprilலாகவே இருந்தால் அது என்னது? பிகினிங் ஆஃப் த இயர். ஓகேவா? எண்டு கொடுக்காம 31st March கொடுத்தாங்கன்னா தட்ஸ் அ கால்ட் எண்டு. ஓகே. ஸோ இதைத்தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் இந்த சம்மு பண்ணுறதுக்கு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட். என்ன இயர் கொடுத்துருக்காங்க, அதாவது 31st March தான் வரும். இங்கே மட்டும் என்ன இயர் வருது அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் போட்டாச்சு, அந்த ருபீஸ் காலம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். என்னது இயர்? என்னது? 1st March 2019. எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க? 8,50,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ 8,50,000 நம்ம இங்கே வச்சிடலாம். எப்பயுமே நீங்கள் எழுதும் போதே இந்த
கம்மா இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்பர்ஸை கரெக்டாக எழுத பழகுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எதை மட்டும் ஆட் பண்ணணும்? ட்ராயிங்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணணும்? ட்ராயிங்ஸில் ஆட் பண்ணணும். அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பொறுத்தளவு வந்து ட்ராயிங்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஆனால் பட் இதில் வந்து ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். பிகாஸ் அதை வந்து ப்ரிப்ரேட்டர் தானே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ராயிங்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ராயிங்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க லைனாகவே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸாக எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்களாக தான் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ட்ராயிங்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? கீழே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70,000. ஸோ ஆட் பண்ணிடலாமா 70,000? 70,000 என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் இதில் எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ ஆட் பண்ணுறது எப்படி? இப்படியே பண்ணிடலாமா? பண்ணலாம். எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? 5ஓட 7 எப்படி ஆட் பண்ணணும்? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மேலே 1, 8 + 1 9. ஓகேவா? ஸோ 9,20,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஸ்ஸை வந்து அடிஷ்னல் கேபிட்டல் தான் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000. இதுக்கு மட்டும் என்ன எழுதணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? எவ்வளோ இதுக்கு லெஸ் பண்ணால் 0, 0, 0 அண்ட் 0, 2, 2ல் போச்சுன்னா 0, 9ல் 1 போச்சுன்னா 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 5 lakh கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எப்படி பண்ணுறது? எல்லாமே எழுதியாச்சு. இது ப்ராஃபிட்டா லாஸான்னு இப்போ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? எப்படி வருது? 0, 0, 0 வந்துருச்சு. மறுபடியும் 0, 0 வந்துருச்சு. 8ல் 5 போச்சுன்னா 3. சூப்பர். இப்போ நம்மளுக்கு எப்படி டைரெக்டாகவே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இதே நம்மளுக்கு சுற்றி மேலே 5 lakh கீழே 8 lakhன்னு வந்துச்சுன்னா அது லாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்தனால இது வந்து 3 lakh. ஸோ இதை என்ன சொல்லணும்? ப்ராஃபிட். டைரெக்டாக வந்தனால இது என்ன சொல்லணும்? ப்ராஃபிட்டா. ஸோ இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் வேணால் இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் இந்த ஃபஸ்ட்டு சம் அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக ஒரு சாம்பிள் சம்மாக வேறு டிஜிட் நம்பர்ஸை மாற்றி தரேன். அது உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ சொல்லி தந்த சம்மில் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம். இதில் வந்து டோட்டலாக அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பிகினிங் எண்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இதில் வந்து நான் வீடியோவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் இயரை வச்சு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரியும் எது பிகினிங் ஆஃப் த இயர் எது எண்ட் ஆஃப் த இயர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இது நம்பர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ். ஸோ தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா எப்போ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பை பாய்.